ஹலோ, எப்படி இருக்கீங்க? நாம எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தையும், மன ஆரோக்கியத்தையும் 2 வேற வேற விஷயமா தான் பிரிச்சு பார்த்து பழகியிருக்கோம், இல்லையா? ஆனா உண்மையான அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க மனச ரீசெட் பண்ணணும்னா, முதல்ல உங்க உடம்ப அசைக்க ஆரம்பிக்கணும். ஆமாங்க, உடல் இயக்கம்ங்கிறது வெறும் தசைகள உருவாக்குறதுக்கு மட்டுமில்ல, அது நம்ம மூளைக்கான ஒரு அற்புதமான உயிரியல் ரீசெட் பட்டன். இந்த அலசல்ல இந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய மனச்சோர்வு, ஒரு விதமான பதற்றம், கண்ணுக்கு தெரியாத ஸ்ட்ரெஸ் இதையெல்லாம் நம்ம நரம்பு மண்டலத்துல சுமந்துகிட்டே தான் சுத்திட்டு இருக்கோம். நாள் முழுக்க நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்கிறது, தொடர்ந்து ஸ்கிரீன்களை பார்த்துட்டே இருக்கிறது, இதனால தான் இந்த சோர்வு வருது. ஆனா இது ஏன் இவ்வளவு சாதாரணமாகிடுச்சுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம முன்னோர்கள் காலத்த வாழ்க்கையையும் இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற மாடர்ன் லைஃபையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். மனிதனோட பரிணாம வளர்ச்சியில நடக்கிறது, ஓடுறது, வேலை செய்யறதுன்னு உடல் இயக்கம்ங்கிறது உயிர் வாழறதுக்கான ஒரு அத்தியாவசிய தேவையா இருந்துச்சு. நம்ம மூளை அப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம மனசளவுல பயங்கரமான ஓவர்லோட்ல இருக்கோம். ஆனா உடல் அளவுல எந்த அசைவுமே இல்லாம ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறோம். இப்படி உடம்புக்குள்ளேயே தேங்குற மன அழுத்தம் வெளியேற வழியே இல்லாம உள்ளேயே லாக் ஆயிடுது. அதனால தான் சொல்றேன், உடற்பயிற்சிங்கிறது சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கோ இல்ல உடம்ப அழகாக்குறதுக்கோ மட்டும் இல்ல, அது ஒரு பிரஷர் ரிலீஸ் வால்வ் மாதிரி செயல்படுது. ஆமா, நம்ம நரம்பு மண்டலத்துல சேர்ந்து கிடக்கிற அந்த தேவையற்ற டென்ஷனை வெளியேத்தி நம்ம உணர்ச்சிகளை மறுபடியும் பேலன்ஸ் பண்ண உடம்ப அசைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 1. கழிவுகளை வெளியேற்றுதல் மற்றும் மனநிலையை மேம்படுத்துதல். சரி, இப்போ நாம கொஞ்சம் ஆழமா போய் உடம்ப அசைக்கிறப்போ மூளைக்குள்ள மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கிளிம்பாட்டிக் மண்டலம் பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா நம்ம மூளை தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கணும். இதை கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம பயன்படுத்தின பொருளை எப்படி தண்ணி ஊத்தி கழுங்குறோமோ அதே போல மூளையும் தனக்குள்ள இருக்கிற மெட்டபாலிக் கழிவுகளை வெளியேற்றுற சூப்பரான சிஸ்டம் தான் இது. இதை நாம எப்படி தூண்டுறது? ரொம்ப சிம்பிள். நம்ம வயிற்று தசைகளை லேசா இறுக்கி செய்யற சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் கூட உடம்புக்குள்ள ஒரு மென்மையான அசைவை உருவாக்குது. இந்த அசைவு ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி செயல்பட்டு மூளைக்குள்ள இருக்கிற கழிவுகளை ரொம்ப எஃபெக்டிவா கழுவி வெளியேத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உடம்ப அசைக்கிறது மூலமா மூளைய நாம உள்ளிருந்து வாஷ் பண்றோம். வாவ் இல்ல? இப்போ இந்த தகவலை கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமானது. நாம உடற்பயிற்சி செய்யும்போது மூளையில மனசை ரெஃப்ரெஷ் பண்ற 3 முக்கியமான ரசாயனங்கள் உற்பத்தியாகுது. மனநிலையை சீராக்குற செரோட்டோனின், நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிற டோபமைன், அப்புறம் நம்ம உடம்போட நேச்சுரல் பெயின் கில்லரான எண்டோர்ஃபின்கள். நாம ஒரு சின்ன ஒர்க் அவுட் செஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த ரிலாக்ஸ்டான ஃபீலுக்கு இந்த 3 பேர் தான் காரணம். அடுத்து மன அழுத்தம் மற்றும் கார்டிசோலை கட்டுப்படுத்துதல். நல்ல ரசாயனங்களை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம மாடர்ன் லைஃபோட பெரிய வில்லனான ஸ்ட்ரெஸ்ஸை உடற்பயிற்சி எப்படி அடிச்சு வரட்டுதுன்னு பார்ப்போம். உடம்ப அசைக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே மூளைக்கு மட்டும் ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உடம்புல கார்டிசால், அட்ரினலின் மாதிரி ஹார்மோன்கள் எகிரிடும். இதனால தான் நமக்கு பயங்கரமான மனச்சோர்வு வருது, காரணமே இல்லாம எரிச்சல் வருது, சின்ன பிரச்சனைக்கு கூட ஓவரா ரியாக்ட் பண்றோம், முக்கியமா ராத்திரியில தூக்கமே வராம தவிக்கிறோம். ஆனா இதுல இருந்து தப்பிக்க ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. அந்த மேஜிக் நம்பர் வெறும் 20. ஆமாங்க, வெறும் 20 நிமிஷம் விறுவிறுப்பா ஒரு வாக்கிங் போனா போதும், நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் தடதடன்னு குறைஞ்சிடும். நம்ம நரம்பு மண்டலம் அமைதியாகி நம்ம மனசு மறுபடியும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். சூப்பரா இருக்குல்ல? அடுத்த பகுதி சிறந்த மூளையை உருவாக்குதல். உடற்பயிற்சி எப்படி நம்ம மூட உடனே மாத்துதுன்னு இவ்ளோ நேரம் பார்த்தோம். இப்போ அது எப்படி நம்ம மூளையோட ஸ்ட்ரக்சரையே மாத்தி அமைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பெயர் தான் நியூரோஜெனசிஸ். அதாவது நாம உடற்பயிற்சி செய்யும்போது மூளையில புதுசு புதுசா செல்கள் உருவாகுது. குறிப்பா நம்ம நினைவாற்றலையும் உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ற ஹிப்போ கேம்பஸ் பகுதியில இந்த செல்கள் வளருது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்க மூளை தனக்கு தேவையான புது ஹார்ட்வேரை தானாகவே அப்கிரேட் பண்ணிக்குது. இந்த 38% கொஞ்சம் பாருங்க. நம்பவே முடியாத ஒரு ஃபேக்ட் இது. வாழ்க்கை முழுக்க சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்கு அல்சைமர் மாதிரியான ஞாபக மறதி நோய்கள் வர்ற ஆபத்து 38% குறையுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. நம்ம மூளைக்கு நாம எடுத்துக்கிற பெஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசின்னா அது டெய்லி உடம்ப அசைக்கிறது மட்டும்தான். இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுல லாபங்களை உடனடியா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்னு பிரிக்கலாம். நீங்க ஒரு 10 நிமிஷம் யோகா செஞ்சீங்கன்னா அது உடனே உங்க ஃபோக்கஸையும் மெமரியும் பூஸ்ட் பண்ணும்.
அதே போல தொடர்ந்து சைக்கிளிங் மாதிரி பயிற்சிகள் செஞ்சா அது லாங் டேர்ம்ல மூளையோட நரம்பு இணைப்புகளை பலப்படுத்தி வயசானாலும் வர மூளை தேய்மானத்தை தடுக்குது. உடற்பயிற்சி செய்ய எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு செம நியூஸ். வெறும் 10 நிமிஷம் லேசான உடற்பயிற்சி செஞ்சா கூட போதும். அது அந்த நிமிஷமே மூளையோட நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் ஆக்கி உங்களோட நினைவாற்றலையும் கத்துக்கிற திறனையும் அதிகமாக்குது. அதனால ரொம்ப கம்மியான நேரம் செஞ்சாலும் ரிசல்ட் பக்காவா இருக்கும். கடைசி பகுதி சிறிய செயல் திட்டம். சரி, அறிவியலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா ஆரம்பிக்கிறது? ரொம்ப ஈஸிங்க, வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். உடற்பயிற்சின்னா ஜிம்முக்கு போய் பயங்கரமா வெயிட் தூக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், வலிக்கணும், அப்போதான் ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது சான்ஸே இல்ல. உண்மை என்னன்னா, மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான சீரான உடல் இயக்கம் மட்டும்தான் சைக்காலஜிக்கலா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நம்ம டார்கெட் என்ன? நரம்பு மண்டலத்தை கூல் பண்றது தானே தவிர உடம்ப தண்டிப்பது கிடையாது. இதுக்கு இந்த 3 சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, ரொம்ப சின்னதா ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷம் நட, இல்லைன்னா ஒரே ஒரு யோகா போஸ், அது போதும். ஸ்டெப் 2, உங்களுக்கு பிடிச்சதை என்ஜாய் பண்ணி செய்யுங்க. அது டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு சிலம்பம் சுத்துறதா கூட இருக்கலாம். ஸ்டெப் 3, தொடர்ந்து செய்யுங்க. உங்க மைண்ட் செட்டை நான் டெய்லி உடம்ப ஆக்டிவா வச்சுக்கிற ஆளுன்னு மாத்திக்கோங்க. வேகத்தை விட தொடர்ச்சியா செய்யறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சைக்காலஜில இத பிஹேவியரல் ஆக்டிவேஷன்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பர் ட்ரிக் இது. மூடு வர்ற வரைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முதல்ல உடம்ப அசைக்க ஆரம்பிங்க, மோட்டிவேஷன் தானா பின்னாடியே வரும். இந்த மாதிரி நம்ம செய்யற சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தான் ஒரு பெரிய முடுக்கத்தை நமக்கு கொடுக்கும். எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் என்னால அதை தாண்டி வர முடியும்னு இது உங்க மூளைக்கு புரிய வைக்கும். இதை எப்பவுமே உங்க மனசுல வச்சுக்கோங்க. உடல் இயங்குகிறது, மூளை அதற்கு பதிலளிக்கிறது, படிப்படியாக மனம் இலகுவாகிறது. இதுதாங்க நம்ம மொத்த அலசலோட மைய கருத்து. உங்க மனசை சரி பண்ற ரிமோட் கண்ட்ரோல் உங்க உடம்போட அசைவுல தான் ஒளிஞ்சிருக்கு. கடைசியா இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கும் அதே மன அழுத்தத்திலையும் சோர்வுலையும் அப்படியே உறைஞ்சு கிடக்க போறீங்களா? இல்ல இப்பவே எழுந்து வெறும் 5 நிமிஷம் ஒதுக்கி உங்க உடம்ப அசைச்சு உங்க மனசை ஃப்ரீ பண்ண போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. உடலை இயக்குங்க, மனசை விடுவீங்க. இதே மாதிரி இன்னொரு செமையான அலசல்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.